தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. இன்றைய தினம் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு 57 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. 7 கட்டங்கள்ல பதிவான வாக்குகள் அடிப்படையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை இன்னும் சில நிமிடங்கள்ல பல செய்தி நிறுவனங்கள், தேர்தல் கருத்து கணிப்புகளை எடுக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வெளியிட இருக்கிறாங்க. நாடே உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. 2009, அதுக்கப்புறம் 14, 19 இந்த 3 நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல சில தொகுதிகளில், சில வருடங்கள்ல, சில தேர்தல்களில் கருத்து கணிப்பை ஒட்டியும் வந்திருக்கு. சில கருத்து கணிப்புகள் முற்றிலுமாக மாறியும் வந்திருக்கு. அதனால கருத்து கணிப்புகளே இறுதியான முடிவு அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ள முடியல. ஆனா எந்த மாதிரி வருது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம விவாதத்திற்கு உள்ளாக்க முடியும். சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நான் அறிமுகப்படுத்துறேன். திமுகவிலிருந்து மருத்துவர் திரு ஹபீஸ் வந்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு சிந்தன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ரகு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். 2019 2 நிறுவனங்கள் சொன்ன அளவுக்கு தான் இந்த ரிசல்ட் சரியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடேயும் ஆக்சிஸ் கருத்து கணிப்பும் நியூஸ் 24 சாணக்கிய அடுத்த கருத்து கணிப்பு கரெக்டா வந்திருக்குன்னு. 2014 எந்த ஒரு ஊடகமும் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு குறைவான இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லல அப்படிங்கறதும் வந்திருக்கு. 2009 பெருமளவு இந்த மாற்றம் வரும்னு சொல்லல. அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்களை அவங்க கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு கருத்து கணிப்புகள் குறித்து கடந்த கால தரவுகள் இதெல்லாம். ரகு, நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க இந்த கருத்து கணிப்பை, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை? முதல்ல இந்த கருத்து கணிப்பு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சங்கீதம் நடக்கும்ல, அதோட கம்பேர் பண்ணலாம். ஜாலியா எல்லாரும் ஆட தெரியாத ஆடுவாங்க, பாட தெரியாதவங்க பாடுவாங்க, மாமா தாத்தாலாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபீல்ட் ஆயிடுச்சு. இப்போ கவுண்டிங் அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை இந்த எக்ஸிட் போல்ஸ் மே நாட் பி அக்யூரேட், மே நாட் பி சயின்டிபிக், இருந்தாலும் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த சங்கீத் தவிர்க்க முடியாது. இப்போ அது நார்த் இந்தியன் கல்ச்சரா இருந்தது, இப்போ சவுத் இந்தியாவுக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி தான் எக்ஸிட் போலும் நான் நினைக்கிறேன். நீங்க 2014, 19 சொன்னீங்க கார்த்திகை. நான் போன வருஷ சட்டமன்ற தேர்தல் எடுங்க, 5 மாநில சட்டமன்றம். அதுல சத்தீஸ்கர்ல 100% காங்கிரஸ் ரிட்டைன் பண்றான்னு சொன்னாங்க. மத்திய பிரதேஷ்ல ஆன்டி இன்கம்பன்சினால சிவராஜ் சிங் சௌஹானுடைய கவர்மெண்ட் போகுது, அதாவது பிஜேபி தோக்குதுன்னு சொன்னாங்க. ராஜஸ்தான் இப்படி அப்படி இருந்தது. எல்லாரும் ஒருமித்த கருத்தா தெலுங்கானால மட்டும் காங்கிரஸ் வரும்னு சொன்னாங்க. மற்ற ஸ்டேட்லாம் கேஜ் பண்ணவே முடியல. சிஎஸ்டிஎஸ் மாதிரி ஒரு ரெஸ்பெக்டட் ஆர்கனைசேஷன் கூட குட் நாட் கெட் இட் ரைட். ஏன்னா இது இந்தியா மாதிரி ஒரு வாஸ்ட் அண்ட் டைவர்ஸ் கண்ட்ரியில இந்த ஒப்பீனியனை பெற்று ஒரு முடிவுக்கு வருது ரொம்ப ரொம்ப கடினம். இன்னைக்கு கூட நான் ஒரு ஆங்கில பத்திரிகையில இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர் சொல்லியிருக்காரு, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. இது இந்த சாம்பிளிங் சைஸ், அப்புறம் அந்த மெத்தடாலஜி, அதெல்லாம் மேட்டர்ஸ் அ லாட். அதெல்லாம் இவங்க எவ்வளவு சயின்டிபிக்கா பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஒரு ஜேர்னலிஸ்டா நான் நிறைய வட இந்திய ஊடகங்கள் நியூஸே ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பயஸா கொடுக்குறாங்க, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கவனமா அந்த வட இந்திய ஊடகங்கள் பயன்படுத்தி. ஆமா, ஐ மீன் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் சவுத் இந்தியன், எஸ்பெஷலி தமிழ் ஊடகங்கள் எல்லாமே கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க. they can do better. ஏன்னா நான் ஜேர்னலிஸ்டா we cannot be satisfied. நீங்க எப்போதுமே எதிர்கட்சியா தான் இருக்கணும், அது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும். ஆனா நீங்க நிச்சயமா நார்த் இந்தியன் ஊடகத்தோட நம்மள கம்பேரே பண்ண முடியாது. we have conscience, we do really well. அதுல ஒரு ப்ரௌடாவே நம்ம இருக்கலாம். ஸ்டில் இந்த ப்ராசஸையே நம்ம மாஸ்டர் பண்ணிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கருத்து கணிப்புங்கிற ப்ராசஸையே சொல்றேன். ஏன்னா நம்ம கண்ட்ரியில நீங்க அந்த டைவர்சிட்டி மேக்ஸ் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் தென் இந்த டெப்த் வேணும்ன்றாங்க.
இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒப்பீனியன் படிச்சா, நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டதுனால அது அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாதுன்றாங்க. சாம்பிள் சைஸ் வந்து டிட்டர்மைன் பண்றதும் ஆமா ஆமா, அது வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக். அது இவ்வளவு பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்குன்னு சொல்றதும் வந்து நாட் ரைட். எந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்கன்னு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் எந்த ஜோன்ல எடுக்கறாங்க, நகரமா கிராமமா? எக்ஸாக்ட்லி, ஆமா. the diversity of the respondents also matters a lot. And it's a complex process, but it has become an inevitable process. இது இல்லாம கிடையாதுங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு. நிச்சயதார்த்தம் இல்லாம கூட கல்யாணம் நடந்தலாம், சங்கீதம் இல்லாம நடக்காது. எது நடந்தாலும் நம்ம அடுத்து 3 மணி நேரத்துக்கு பேசியே தீர்றோம். ஆமா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி? தலைகீழா மாறினது வந்து ரொம்ப கம்மி. அந்த ட்ரெண்டை சொல்லும் அக்யூரேட்டா சொல்லிட முடியாது. ஒரு 7-8 பேர் எக்ஸிட் போட்டாங்கன்னா 7-8 பேரும் என்ன ஒரு காமனா என்ன வருதோ அதுக்கு தக்கனதான் போயிருக்குது. ரகு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் 1980 அதிமுக நம்ம அர்த்மெட்ரிக் கணக்கை வச்சு வெற்றி பெறோம். அவங்க வந்து 30 ஜெயித்தாங்க, நம்ம ஒரு 23 சீட்டு ஜெயிக்குங்கிறத கருத்தை நாம சொல்லிட்டு இருக்கும்போது ஹிண்டு பத்திரிகையில கருத்து கணிப்புல திமுக தமாக ஸ்வீப் பண்ணி போட்டாங்க. அப்புறம் பார்த்தா அதிமுக 30 சீட்டு, அதிமுக பாஜக அணியப்போம், பாஜக பாமக மதிமுக வாழப்பாடு ராமூர்த்தி சுப்பிரமணிய சாமி 30 சீட்டு ஜெயிக்குன்னு வந்ததும் ஹிண்டு பத்திரிகை உரிமையாளர்களை மக்கள் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி அதை முடிச்சாங்க. ஸோ இது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பார்த்துக்கிறதானே தவிர இது ரிசல்ட் இல்லைங்கிற ரவுக்கோட கருத்துல நான் உடன்படுறேன். என்றாலும் கூட ஒரு 10 பேர்ல 8 பேர் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அந்த ட்ரெண்டுக்குள்ள ரிசல்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என் பார்வை. ஓகே, நீங்க என்ன கணிக்கிறீங்க, எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் என்ன கணிக்கிறேன்னா 295 தொகுதிகள்ல ஜெயிக்கும் அப்படின்னு திரு கார்கே, ஏன்னா முதல் எக்ஸிட் போலே அதான் போல இருக்கு, கார்கே எடுத்துக்க வேண்டியது. நாம என்ன பாக்குறோம்னா பிஜேபி என்டிஏ அணிக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிறாரு, ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, பிஎம்ங்கிற மெட்டீரியல் இருக்கிறாப்புல 2 தடவை ப்ரூவ் பண்ணவர். அவங்களுக்கு சீட் கன்வெர்ட் பண்ண இடங்கள்ல அலையன்ஸ் ஓரளவு பெட்டரா தான் இருக்குது, முன்ன விட பெட்டரான அலையன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங் பிஎம் கேண்டிடேட் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தே வில் கம் டு பவர்ங்கிறதா என்னோட பார்வையா இருக்குது. நான் ஒப்பீனியன் போல வச்சோ எக்ஸிட் போல வச்சு அதை நான் என்னோட கணிப்பா நான் சொல்லல. அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிறாப்ல, அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 400ன்றதுல நீங்க உறுதியா தான் இருக்கீங்க. 400க்குலாம் நான் என்னைக்குமே நான் உறுதியா சொன்னது கிடையாதுங்க, என்னைக்கு நான் சொன்னது கிடையாது. சரி, அது அப்கோர்ஸ் அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ங்கிறது இது புதிய நிகழ்ச்சி. அப்ப இங்க ஒரு தடவை நீங்க பதிய வச்சிட்டீங்கன்னா சரியா இல்ல. நான் எதிர்பார்க்கிறது வந்து என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட், பெரும்பான்மைக்கு நெருக்கமாக இருப்பார்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரும்பான்மை பெறுவாங்க. ரகு, இந்தியா கூட்டணி நம்பர்ஸ் வந்து கமிட் பண்ணவே இல்லை. கெஜ்ரிவால் தான் 300 அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 5ஆம் கட்டத்துக்கு பிறகுதான் அந்த நம்பர் அவர் வந்து கமிட் பண்றாரு. இப்ப கார்கே வந்து 295 இடங்கள்ல இந்தியா கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 400ன்னு பாஜக சொன்ன பிறகும் கூட அந்த நம்பரை கமிட் பண்ணாமே தானே இருந்தாங்க இந்தியா கூட்டணி. 2 முதல் ஃபேஸ்ல இருந்து 4-5 ஃபேஸ் வரைக்குமே, கெஜ்ரிவால் வர்ற வரைக்குமே நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. அதாவது அந்த 400 வந்து ரியலிஸ்டிக்கான டார்கெட் கிடையாது. அது வந்து ஒரு அவங்களுடைய கார்டர்ஸை வந்து இன்டியூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட நம்பர். அது அவங்களுக்கே தெரியும். பிரதமரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா ஆமா, அது ஜஸ்ட் ஒரு ஸ்லோகன், ஒரு கேட்ச் ஃப்ரேஸ், உற்சாகப்படுத்துறோம் அவ்வளவுதான் தொண்டர்களை. ஏன்னா அவங்க சேச்சுரேட் ஆயிட்டாங்க ஹிந்தி பேசும் மாநிலங்கள். அப்படி இருக்கிற போது எங்கே இருந்து வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ண போறாங்க அப்படின்னு பிஜேபி நம்ப போறது இல்ல. சோ அது வந்து தட் இஸ் த கேஸ் இன் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. சோ அப்படி இருக்கிற போது அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உற்சாகப்படுத்தும் செய்தி. போக போக, அதாவது இந்த எம்சிசி நடைமுறைக்கு வந்து தேர்தல் நடக்க ஆரம்பிக்க இந்தியா கூட்டணிக்கு வலு அதிகமாயிட்டே போகுது. அதான் வந்து செப்டம்பர்ல எலெக்ஷன் வச்சீங்கன்னா பிஜேபி 200 கீழே போயிடுமா அப்படிங்கிற லெவல்ல வந்து இந்த ஃபேஸ் போக போக இவங்க வலு அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப அந்த கான்பிடன்ஸ் தெரியுது. திரு கார்கே வீட்டுல எல்லாரும் மீட் பண்ணும்போது ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை தெரியும். ஒரு அக்யூரேட்டா ஒரு என்ன சொல்றாங்க 295 அந்த 300 சொல்லிருக்கலாமே, 5 தானே ரவுண்டா சொல்லிருக்கலாம். பட் தட் ஷோஸ் தேர் கான்பிடன்ஸ். டெஃபினெட்லி தே ஹேவ் grown in confidence over this polling process. அது வந்து ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. ஏன்னா ஜனவரியில நிறைய பேர் எதுக்கு எலெக்ஷன், இது ரிசல்ட்ஸே foregone conclusions, மேட்டர் ஆஃப் சீட்ஸ் தான், நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது, முன்முடிவோடு இருந்தாங்க. ஆமா, ஏன்னா அந்த ராமர் கோயில திறந்தாங்க, ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டெய்ல்விண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது.
பட் போக போக வந்து டெஃபினட்டா அது அவங்களுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவா மாறிடுச்சு. ஆரம்பத்துல என்ன நினைச்சோம், இது 7 ஃபேஸ்ங்கிறது பிஜேபிக்கு அட்வான்டேஜ், கடைசியில வாரணாசியில போய் அவர் பிரச்சாரம் பண்ணலாம், அவர் பிளான் பண்ணலாம், அவருக்கு பெட்டர் இது பிஜேபிக்கு சாதகமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது அப்சல்யூட்டா மாறி இருக்குது. அதுக்கு வந்து வி மஸ்ட் கிவ் கிரெடிட் டு இந்தியா அலையன்ஸ். ஏன்னா அவங்க ஒரு ஸ்பிரிட்டடா ஃபைட் பண்ணிருக்காங்க, யுனைடடா ஃபைட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டை டார்கெட் பண்ணுமோ அங்க பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிஷால போய் ராகுல் காந்தி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணல. அங்க வந்து அவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல வலுவா இல்ல. எங்க யூபியில தேவை, பீகார்ல தேவை, மகாராஷ்டிரால தேவை, இந்த மாநிலங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சென்ஸ் பண்ணி போயிருக்காங்க. ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் இருக்கிற, நாட் ஈவன் டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் வித் பிஜேபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இது நேரடி போட்டி இருக்கிற இடம். ஆமா, அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. போன வருஷம் அந்த தேர்தல் கணிப்பு தப்பா போனதுக்கு காரணம் இவங்கள காங்கிரஸே ஃபைட் பண்ணது. அங்க வந்து அவங்களுக்கு ரீஜனல் பார்ட்டிஸோ மத்தவங்களோட சப்போர்ட் இல்லாம இருந்ததுல they are not still strong enough to take on BJP. whereas நீங்க வந்து சிவசேனா, சரத் பவார், அங்க ஆர்ஜேடி இவங்கெல்லாம் இருக்கிற போது அவங்களுக்கு வந்து நிச்சயமா வலு இருக்குது. தெலுங்கானா, கர்நாடகா தவிர காங்கிரஸ் வந்து தனியா போட்டி போட்டு ஜெயிக்கிற மாநிலங்கள் மிக குறைவு. ஒடிசாலாம் அவங்க சீன்ல இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது சப்போர்ட் ஆஃப் ஆர்ஜேடி, மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ், they have got that determination and the will power to take on BJP. அதுதான் எனக்கு ரொம்ப கிளியரா தெரியும். ஹஃபீஸ், தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் சூழல், என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்திய அளவுல எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து அநேக தொகுதிகள்லேயும் வெற்றி வாய்ப்பு தெளிவாகவே தான் இருக்குது. இந்த ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய அளவில் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு நம்பரை கமிட் பண்ணாததுக்கான காரணம் வந்து சும்மா போகிற போக்கில் 300 400ன்ற ஒரு விஷயம் இல்லை. பாஜகவுக்கு ஒரு நரேட்டிவே இல்லாதனால நாங்கள் 400 வேணும் 370 வேணுன்ற நரேட்டிவ்ல அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த நரேட்டிவ்குள்ளே நம்ம ட்ராப் ஆகக்கூடாதுன்றதுல இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஒரு கொள்கையோட ஒரு பிரச்சாரத்தோட நம்ம வந்து போனோம். கார்கே சொல்ற அந்த 295ங்கிறது 7 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு அதுதான். பாஜக சொல்ற 400 370ல இருந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவு தரக்கூடிய இப்போ அண்ணன் சொன்னார் பாருங்க, அவருக்கே அதுல உடன்பாடு கிடையாது அந்த 400ன்றதுல. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி எதுவும் நம்ம வந்து நான் ஃபேக்சுவலா கமிட் ஆகக்கூடாதுன்றதுலாம் தான் இந்தியா கூட்டணி நம்பர்ஸே சொல்லலை. ஆனா இன்னைக்கு வந்து முழுசா அந்த தரவுகள் ஒரு ஃபேஸ்லயும் நடந்த டேட்டா வச்சுக்கிட்டு 295 இஸ் ஈஸிலி பாசிபிள்ன்ற ரியலிஸ்டிக் ஆக்சுவல் டேட்டாவை வந்து இந்தியா கூட்டணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கும் வந்து பல இடங்கள்ல நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்குமே ரிசோர்ஸஸ் இருக்கு, எங்கெங்க எப்படி நடந்திருக்கு அப்படின்றத முக்கியமா நம்ம சொல்லணும். அப்படின்னா இதுல ஒரு நரேட்டிவோட ஒரு ஃபைட் பண்ணப்பட்ட எலெக்ஷன், போட்டி போடப்பட்ட எலெக்ஷன். இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு நரேட்டிவ் இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்டிஎஸ்லாம் பேசும்போது பார்த்தா கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துன்றது வந்து ஒரு வாக்காளருடைய பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு நாங்க பார்த்ததே இல்லை. முதல் முறையா வந்து கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துறதுக்காக மக்கள் ஓட்டு போடுற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்றதுனால இந்த நரேட்டிவை நாங்க வச்சோம். ஏன்னா பாஜகவுடைய 10 ஆண்டு காலத்துல முதலமைச்சர்களை கைது செய்யறது, நீதிமன்றத்துடைய நடவடிக்கைகள்ல தலையிடுறது, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி அன்பிரசிடென்டடா இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்காக உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணையை போடுது, அதை எதிர்த்து அவசர சட்டத்தை ஏற்றி மாத்திட்டு தேர்தல் ஆணையரை கொண்டு வர்றது, இது எல்லாம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது தான் இங்க ஏதோ ஒரு ரூபத்துல வட இந்தியால வந்து ஊடகங்கள் இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருந்துச்சு. என்ன ஸ்டுடியோல உட்காந்து பேசினாலும் சரி, இல்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சரி, அது போய் மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகல. ஆனா தேர்தல்னு வரும்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடிகளை மக்கள் கிட்ட பேசுறப்போ வாழ்வாதார பிரச்சனை, லைவ்லிஹுட் ப்ராப்ளம்ஸ், வேலை, அக்னிபத்தி, இதெல்லாம் நம்ம பேசினதுனால பிரச்சாரம் முடிய மக்கள் இந்தியா கூட்டணி பக்கம் வட இந்தியால வர ஆரம்பிச்சு. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.